பாரு செல்லோனி. என்னம்மா லீலா, குழந்தைங்களாம் ரெடி பண்ணிட்டியா? ஆ, பால் பாட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் மாமா. இன்னைக்குன்னு பார்த்து வெயில் இந்த போடுது. வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். குழந்தைங்க தான் இதில் கஷ்டப்படும். நாம ஆட்டோல தானே போறோம், அதெல்லாம் ஒன்றும் சிரமம் கிடையாது. சித்தி வீட்டுக்கு போலாம். ஹலோ, நான் ரவி பேசுறேன். எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார், நீங்க எப்போ வேணாலும் வரலாம். அப்படிங்களா? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், நான் வெயிட் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. லீலா, இன்னைக்கு மத்தியானம் முக்கியமான கெஸ்ட் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வராரு. சாப்பாடு ரெடி பண்ணிட்டு. என்ன முழிச்சிட்டு இருக்க? உன்னால பெருசா ஒன்றும் பண்ண முடியலனா கூட ஒரு சாம்பார் ரசம், வடை, பாயாசம், சின்னதா ஒரு கூட்டு பொரியல், அப்பளம், தயிர் வேணா கூட கடையில் வாங்கிக்கலாம். மெனு ஓகே தானே? மெனு உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. அதுக்காக ஏன் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வேற ஒரு மெனு சொல்லட்டுமா? பூண்டு குழம்பு. அப்புறம் நாங்க தான் விஜய் பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கோம்ல. ஏன்டா இப்படி பண்ற? ஏன் உனக்கு இப்படி ஒரு கெடுதல் புத்தி? அது இல்லப்பா, அவர் இன்னைக்கு தான் ஃப்ரீன்னு சொல்றாரு. அது இல்லாம அவர் ரொம்ப முக்கியமான ஆளு. அவர் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. யார் அந்த முக்கியமான ஆளு? நம்ம ஃபேன் கம்பெனியோட ரெப்பு. டேய், நாங்க தான் விஜய் பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கோம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நமக்கு இந்த ஏஜென்சி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ரெப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருந்தாதான் நம்ம பிசினஸ்க்கு நல்லது. இல்ல மத்தியானம் நீ சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிரு. லேட் பண்ணிடாத, புரியுதா? என்ன லீலா? சலிப்பா இருக்கு மாமா. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிரச்சனை, போராட்டம், தடங்கள். மனசு வெறுத்து போகுது மாமா. சரிம்மா சரிம்மா, பாட்டு. என்ன லீலா? நான் நினைச்சது சரிதான் மாமா. அப்படி யாருமே சாப்பிட வரல. இவர் டயல் பண்ணது மொத்தம் 3 நம்பர் தான். நம்பர் டயல் பண்ணது கூட மறந்துட்டு 3 நம்பர் போட்டுட்டு யார்கிட்டயும் பேசுற மாதிரி நம்ம கிட்ட பாவல காமிச்சிருக்காரு. எனக்கு சந்தேகம் வந்துதான் மாமா ரேடியல் பண்ணி பார்த்தேன். அப்படி யாருக்குமே நம்பர் போகல. என்னம்மா அது? இவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருக்கான். நீ கிளம்புமா. அவன் ஏதாவது பேசினா நான் பாத்துக்கிறேன். எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்மளையெல்லாம் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கான் அவன். நீ கிளம்புமா. நம்ம போலன்னு சொல்றீங்களா மாமா? ஆமாமா, போகலாம். நீ எப்ப விஜயோட வளகாப்புக்கு இவனை மதிச்சு போகாம இருந்தியோ அப்பவே அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கணும். இவன் என்னடான்னா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்கிறான். இவன் பண்ற பிரார்த்தனத்தை பார்த்து நாமளும் அவன் வழியில நடந்துட்டு இருக்கோம். இந்த பாரு, நீ கிளம்பு. நீ வாங்கடா வாங்கடா வாங்க வாங்க. இந்தா குழந்தைய புடி மாமா. புடிமா. விஜய், எனக்கு இது 2 குழந்தையும் வயித்துல இருந்தப்ப கூட அவ்வளவா வலி தெரியல. இந்த 2 குட்டிங்களும் தொந்தரவும் கொடுக்கல தெரியுமா? அதனால நீ பிரசவத்தை நினைச்சு கவலைப்படவும் கூடாது. தைரியமா இருக்கணும். நீ ரொம்ப வைராகியமானவ. உன்னோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு தைரியம் கம்மிதான். உனக்கும் தானே வரும். விஜய், பிரசவ வேதனைங்கிறது பெண்களுக்கு பொதுவானதுதான். இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாதுமா. தைரியமா இருக்கணும். அது வேற ஒண்ணும் இல்ல மாமா. அவளுக்கு கொஞ்சம் மனப்பிராந்தி அதிகம். எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருப்பா. கற்பனைலாம் இல்லக்கா. ஏய், மனசுல வேற ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கணும். ஐயோ வலிக்குதே நினைச்சிட்டு இருந்தா நிஜமாவே வலி எடுத்துரும். அம்மா! விஜய், என்ன வலிக்குது? சொன்னேன்ல, வா டாக்டர் போலாம். நிஜமாவே பிரசவ வலி நினைக்கிறேன். நீ ஆஸ்பத்திரி போக எல்லாத்தையும் எடுத்து வை. மாமா, போய் டாக்ஸி பிடிச்சு வாங்க. டாக்ஸி பிடிக்காத. என்னடா ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா விஜய்? எங்க வலிக்குது? விஜய், ஒண்ணுமில்லம்மா. ஒண்ணும் இல்ல, சரியா போயிடும். இல்லம்மா, கடவுளே, ஒண்ணும் இல்ல, சரியா போயிடும். பண்ணி திரும்பி பண்ணி. டாக்ஸி வந்துருச்சா? கிளம்பு, டாக்ஸி வந்துருச்சு. டாக்டர் போலாம். கொஞ்சம் மெதுவா, கொஞ்சம் பொறுத்து. பாத்து. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. மெதுவா. பாத்து மெதுவா போச்சு. வாங்க, சீக்கிரம் வாங்க.
மெதுவா மெதுவா பாத்து, மெதுவா பாத்து. போமா. ஒண்ணு ஆகாது, பயப்படாத விஜய். பார்த்து கூட்டு போ தனம் பார்த்து மாமா நீ போயிட்டே இருக்க. இந்தா, கதவு பூட்டி வந்துடுறேன். மெதுவா. பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல பயப்படாத. மெதுவா விஜய். என்ன விஜய் மாமா இந்தாங்க மாமா, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா, ஆ, நான் அவர்கிட்ட பேசணும். நான் பேசுறேன் விஜய், நான் பேசுறேன், நீ ஒன்றும் பயப்படாத. அவர்கிட்ட பேசணும். நான் பேசுறேன்மா, நான் பேசுறேன் போ. முதல்ல வண்டியில உட்கார வைப்போ. மாமா அக்கா ரொம்ப வலிக்குதுக்கா. ஒண்ணு இல்லடா. தனம் பார்த்து மெதுவா மெதுவா. நீ ரொம்ப பயப்படுற. உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. டாக்டர், ஒரு பேஷண்ட்ட டெலிவரி பையனோட கூட்டிட்டு வராங்க. அவங்கள முதல்ல அட்மிட் பண்ணுங்க. அந்த ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. அதான் நாங்களே நீங்க அதை இருக்கோம்ல. எடுத்துட்டு வாங்க, நான் போய் ரெடி பண்றேன். வாமா, பாத்து பாத்து வா, ஒண்ணு பயப்படாத. இல்ல விஜய், தைரியமா இருக்கணும். பயப்படாத என்ன? மெல்ல. பயப்படாத விஜய், தைரியமா இரு, கொஞ்சமா, அழாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ. தைரியமா இருமா. ஒண்ணும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா ஆகும். வா. நீங்க எல்லாம் வெளியில இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நாங்க பாத்துக்கிறோம், பயப்படாதீங்க. தைரியமா இருமா, அழாத. பயப்படாத தைரியமா இரு. வாமா. மெல்ல மெல்ல பாரு. மாமா, சில்லறை இருந்தா கொடுங்க. எதுக்குமா? கொடுங்க மாமா. மரியாதா, என் தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆக கூடாது. அத நினைச்சது அதை கட்டுறேன். அப்பா பிரசவம் நல்லா ஆகும்லப்பா. பயப்படாதம்மா, ஒன்றும் ஆகாது. என்ன லீலா, ரெட்ட புள்ள பெத்தவ நீ எப்படி பயப்படலாமா? தைரியமா இருமா. மாமா, நான் பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாமா. விஜிக்கு மனதைரியம் ரொம்ப கம்மி. ஏதாவது சின்ன சிக்கல்னாலும் அவன் மனசு விட்டுருவா மாமா. அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம ஏமா அப்படி எல்லாம் நினைக்கணும், நல்லதாவே நினைப்போமா. உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? வந்து சொல்ல வேண்டியதானே என்ன ஏதுன்னு. இவன் வேற உள்ள டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இல்ல பொறுமையாடுறா. ஏமாமா வெளியில இவ்வளவு பேர் மனசு படபடத்தை போய் நிக்கிறமே, வந்து ஏதாவது சொல்றாங்களா? அதுக்காக அவங்க வெளியில வந்து ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஏங்க, நாங்களே பொறுமையா இருக்கோம்ல, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்க முடியாதா? டாக்டர்மா, பொண்ணுக்கு எப்படி இருக்குது? டோன்ட் வரி, வலி விட்டு விட்டு தான் வருது, தொடர்ச்சியா வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். டாக்டர், பிரசவம் எப்போ? அதான் சொன்னேனேம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னேனே. ஆமா, நீங்களாம் அந்த பொண்ணோட சொந்தமா? இது அந்த பொண்ணோட அப்பா, நான் மாமா, அது அவங்க ஆ, அக்கா. ஓகே ஓகே. இத்தனை பேர் இங்க இருக்க தேவையில்ல. முக்கியமா குழந்தைங்க இங்க இருக்க கூடாதுமா, இன்ஃபெக்ஷன் ஆகும். 2 பேர் மட்டும் இருந்தா போதும். ம்? சரிம்மா. டாக்டர் அம்மா சொல்றதும் சரிதான், குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுங்கிறாங்க. அப்போ நம்ம கிளம்பலாம் லீலா. அது சரிங்க மாமா. லீலா, நீ போயிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம். அப்பா, குழந்தை பிறந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. வரேன் மாமா, வரேன்ப்பா. அக்கா பார்த்து. வரேம்மா, சரி மாமா. மறந்துடாம ஃபோன் பண்ணி கண்டிப்பா phone பண்றேன். வரேன் சம்பந்தி. வாங்க. எந்த கோபி இது? ரொம்ப டயர்டா இருக்க, சாப்பிடு கோபி. நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடு கோபி. என் மனசால யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட நினைச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு செய்யாத தப்புக்கு இப்படி மொழி தெரியாத ஊர்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எந்த கோபி இது? ஆ? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கோபி, நீ தைரியமாயிட்டு இருக்கணும். தைரியமாயிரு கோபி. எப்படி நாயர், என் பொண்டாட்டிக்கு இது பிரசவ நேரம், நான் இங்க வந்து மாட்டிட்டு இருக்கேன். இது மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவளால தாய்க்கவே முடியாது. இவங்களும் என்கிட்ட எதுவுமே சொல்லி தொலைய மாட்டேங்கிறாங்க. பைத்தியம் பிடிச்சது போல இருக்கு. கோபி கோபி, எழுந்துரு 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 கோபி. ஆ. வருந்தது ஏசிபி நீலகண்டன், தமிழ்காரர், தமிழே பேசு. कौन हो तुम? சார், நான் நாயரான், இப்படி டீ கடை வச்சுட்டு. டீ கடை வச்சிருக்கனா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, டிஃபன் கொடுக்க வந்து சார். டிஃபன் கொடுக்க வந்தா கொடுத்துட்டு பேசாம போக வேண்டியதானே? எதுக்கா அக்யூஸ் கோடெல்லாம் பேசிட்டு இருக்க? அது இல்ல சார், ஏழு தமிழானு. शट अप तमिलन, गेट आउट इसे, गेट आउट. किसने इसको अंदर छोड़ा? आइंदा इसको अंदर मत छोड़ना. जी सर. दरवाजा खोलो. वाह,
உன் பேர் என்ன? கோபி சார். எந்த ஊரு? சென்னை. சென்னைனா சொந்த ஊரே அதுதானா? நான் பிறந்தது சென்னையில் தான் சார். என்ன தொழில் பண்ற? சொந்தமா கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்துறேன் சார். துணியெல்லாம் தச்சு சப்ளை பண்ற யூனிட். வெளியில இருந்து ஆள் எடுத்து. அதை தவிர போதைப் பொருள் கடத்துறியா? அப்போ சைட் பிசினஸ் எது? கார்மெண்ட்ஸா இல்ல ஹெராயினா? சார் சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது சார். நான் கார்மெண்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல், இது ரெண்டை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். நம்புங்க சார். பாம்பேக்கு எதுக்கு வந்த? தொழில் விஷயமா ராகேஷ்ங்கிறவன் இங்க வர சொல்லி. யாரு? யார் சொன்னது? ராகேஷ். அவர்தான் வடக்கு பக்கம் நான் தொழில் ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தவர். நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா எந்த பிசினஸ்? அந்த உண்மையை மட்டும் சொல்லிடு. கார்மெண்ட்ஸ், கத்திரிக்கான்னு பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லாத. சத்தியமா நான் போய் சொல்ல சார். நான் கார்மெண்ட்ஸ் தான் சார் வச்சிருக்கேன். இது என்னோட விசிட்டிங் கார்டு சார். இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி பாருங்க சார். நான் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ ஃபோன் பண்ணி கேட்டா அதுதான் பதில் வரும். அது எனக்கும் தெரியும். கார்மெண்ட்ஸ் தொழிலை ஒரு போர்வையா பயன்படுத்திக்கிட்டு போதைப் பொருள் கடத்துறது தான் ராகேஷோட வேலை. நீ அதைத்தான் சொல்ற. சோ இதுலன்னு தெரியலையா நீ அவனும் ஒரே நெட்வொர்க்கை சேர்ந்தவங்கன்னு? சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன நம்புங்க சார். உன்னை நான் நம்பணுமா? நம்புறேன். உண்மையை ஒத்துக்க. உன்னை தவிர சென்னையில வேற யாரெல்லாம் இருக்காங்க இந்த நெட்வொர்க்ல? நீங்க இதை தவிர வேற என்னெல்லாம் பண்றீங்க? ராகேஷ் இப்ப எங்க பதுங்கி இருக்கான்? எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லு. நான் அவனை நம்புறேன். வெளியே விட்டுறேன். அப்ரூவரா மாறிடு. கமான் சொல்லு சொல்லு. சார் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் எதிர்பார்த்ததை விட நீ கல்லூரி மங்கன் தாயா. பெரிய கிரிமினல் தான். இந்த பார், இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ராகேஷ் எங்க பதுங்கி இருக்கான், வேற என்ன தொழிலெல்லாம் பண்றான்னு டீட்டெயிலா என்கிட்ட சொல்லிடு. உங்க காலில் விழால் விழுந்து கும்புறேன் சார். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். மசிய மாட்டேங்கிறிய. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றேன். ரொம்ப டஃப்பான ஆள் தான் நீ. ஏய் இந்த பார், இப்ப வரைக்கும் உன் பேர்ல எஃப்ஐஆர் போடல, கேஸ் எதுவும் எழுதல. எஃப்ஐஆர் போட்டாச்சின்னு வை, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டடியில எடுத்து என்கொயர் பண்ணுவோம். அப்படி பண்ற பையனோட விசாரணை எப்படி இருக்கும் தெரியுமா? தாங்க மாட்டேன். நீ ஜாக்கிரதை. சார் செய்யாத தப்புக்கு மொழி தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டமே ரொம்ப ரொம்ப நொந்து போயிருந்தேன். ஆனா உங்களை பார்த்த பிறகு, நீங்க தமிழ் தெரிஞ்ச பிறகு எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. ஆனா நீங்க அந்த ஹிந்திக்காரங்க மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்காம தான் சார் பேசுறீங்க. இனப்பற்றா? பண்றது போதைப் பொருள் கடத்தல், சட்ட விரோதமான சமாச்சாரம். இதுல உன் மேல எனக்கு ஏன் இனப்பற்று வேண்டி கிடக்கு? என் பேரை பாத்தியா? பாரு, நீலகண்டன். நீலகண்டன் IPS. சாதாரண வீட்டு வேலை பார்த்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன். நேர்மையா கஷ்டப்பட்டு படிச்சு உழைச்சி இந்த நிலைமையில இந்த ஊர்ல இந்த சேர்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆனா நீ ஒரு அக்யூஸ்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்க. என்னால நம்ம ஊருக்கு பெருமை, ஆனா உன்னால வெளியில சொல்லாத நம்ம ஊருக்காரன் அவமானமா இருக்கு. சரி, இப்ப நீ ராகேஷை பத்தி சொல்ல போறியா இல்லையா? Cops! इसको अंदर ले जाके जैसे पूछना है वैसे पूछो. जब तक ये सच नहीं बोलता है इसको छोड़ो मत. ले जाओ इसे. चल चल.
रोको। कुछ बोला? सर ये कुछ भी नहीं बोलता। பெரிய நெஞ்செழுத்தக்காரன் தானே நீ. இவ்வளவு அடிச்சு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறல்ல. ஒரு வாரம் சோறு தண்ணி இல்லாம போட்டா தாண்டா உனக்கெல்லாம் புத்தி வரும். इसको ले जाकर अंदर डालो. जब तक एसएस नहीं बोलता ना इसको खाना पीना कुछ मत देना. ले जाओ इसे. चल रहे चल चल हाँ, चल